இப்போ மிதுன லக்னம் சார், இவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? வயசுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசு 25 வயசு பையன் அப்படி வரான்னு வச்சுக்கோங்களேன், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்காது. இதே வந்து மனம்னு சொல்லப்படுகின்ற 5ஆம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா சில பேருக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா, சுக்கிர பகவான் நல்லா இருந்தாருன்னா காதல் வந்து வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு சொல்லலாமா? சொல்லலாம். அது ஜாதகத்தை பொறுத்து மாறும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வந்து அரூபமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்தால் தான் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். பொருளை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சுக்கிரன்றதுனால மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்கிறோம் நம்ம இங்கே. சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து எல்லாருக்குமே வந்து சுக்கிரன் வந்து சில பேருக்கு திக்பலம்னு சொல்லுவாங்க, 4ஆம் பாவத்தில் திக்பலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும், இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டை கொடுக்காது. ஆனால் எமோஷ்னலான திங்கிங்கெல்லாம் உங்களுக்கு. ஆமாம், எமோஷ்னலான திங்கிங்கு. எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், இப்போ உங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்.